ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் என் சமையல் ஸ்டைல் குஸ்கா வீட்டில் எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா புதினா மல்லி, 2 தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு எலுமிச்சம்பழம், கொஞ்சம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நீல் வாக்கில் வெட்டி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஈஸியாக வதங்கணும் அப்படின்னா நமக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கும் போது நம்ம சீக்கிரமே தக்காளி வதங்கிடும். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கும் போது நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் எடுத்து வச்ச புதினா மல்லி கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கினதும் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். பர்டிகுலராக கெபாப் மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது நமக்கு கலர் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும், காரம் அவ்வளோவா இருக்காது. நம்ம தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்று சேர எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஒரு எலுமிச்சம்பழத்தில் ஹாஃப் மட்டும்தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழமும் தயிரும் ஆட் பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் 1 கப் அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அரிசியை தண்ணி நல்லா கொதி வந்ததும் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அரிசி போட்டதும் அடியில் போய் தங்கிடும். நல்லா ஒரு சேர எல்லாத்தையும் கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு மேலே தண்ணி வந்தது விசில் போட்டுருங்க. நான் 3 விசில் விட்டேன். 3 விசில் விட்டதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மசாலாலாம் கொஞ்சம் மேலே இருக்கும். நல்லா ஒரு சேர எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஹோட்டல் ஸ்டைல் குஸ்கா ரெடி. நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம்.